அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. ஷைத்தான் பிடிப்பது என்பது உண்மையா? ஷைத்தான் யாரை பிடிப்பான்? ஷைத்தான் பிடிப்பதை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள்? ஹதீஸ்களில் ஷைத்தானுடைய தூண்டுதல் பற்றி என்ன வந்திருக்கின்றது? அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் 275வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, இன்னல்லதீன யகுலூன ரிபா, வட்டியை சாப்பிடுவர்கள் நாளை மறுமையில் எவ்வாறு எழுப்பப்படுவார்கள்? லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தான் பிடித்து பித்து பிடித்ததை போல நாளை மறுமையில எழுப்பப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப நாளைக்கு வட்டி வாங்குற அடையாளமே மறுமையில இவ்வாறு ஒரு அடையாளம் ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஷைத்தான் பிடித்ததை போல அந்த மனுஷன் என்ன செய்வான்? எழுப்பப்படுவான் என்பதாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள்? புகாரியுடைய ஹதீஸ் 20:38 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி, ஷைத்தான் ஆகிறவன் மனிதனிடத்தில் ஓடுகின்றான், மினத் தமி, இரத்த நாளங்களில் ஓடுகின்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், மனிதனிடத்திலே ஷைத்தானுடைய தூண்டுதல் என்று உள்ளது என்பதற்காக. அப்ப இதே போல ஒரு ஹதீஸுடைய சம்பவத்தை நான் சுருக்க இங்கு கூறுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் புகாரில அந்த ஹதீஸ் வருது. புகாரில உங்களுக்கு 20:35 பகுதியில நீங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளிவாசல்ல ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்க? பள்ளிக்கு வராங்க கணவரை பார்ப்பதற்காக வேண்டி. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வீட்டுக்கு போகும்பொழுது ஒன்னாக போகக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது அங்க அன்சாரி சஹாவி 2 பேர் என்ன செய்றாங்க? அவங்கள கடந்து செல்றாங்க. அப்ப கடந்து செல்லக்கூடிய நேரத்துல டக்குன்னு விறுவிறுண்டு 2 பேரும் போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? அந்த 2 சஹாபியும் கூப்பிட்டு, இது என்னுடைய மனைவி சஃபியா என்பதாக அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? தெளிவுபடுத்துறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த 2 சஹாபி அதுக்கு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், நாங்க உங்களை போய் சந்தேகப்பட போறோமா என்ற இடத்துல கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னி ஹஷீது, நிச்சயமாக நான் பயப்படுகின்றேன், ஐயக்திஃப ஃபீ குலூபிக்குமா, ஷைத்தான் உங்கள் இருவரு உள்ளத்தில தவறான எண்ணங்களை போட்டுவிடக்கூடும் என்பதாக நான் என்ன செஞ்சேன்? நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்தினேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக ஷைத்தானுடைய தூண்டுதல் என்பது மனிதனிடத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதாக அல்லாஹ் தஆலாவும் கூறுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். இதற்கு என்ன சூறாக்கள் ஓத வேண்டும், என்ன துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.